இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேன் கிறிஸ்டியன்ஸ் காஸ்ட் ஓட்? கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கலாமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேதத்தின் அடிப்படையில நம்ம ஓட்டு போடலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. வசனத்தின் அடிப்படையில 7 விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எதை செய்தாலும் வேதத்தின் அடிப்படையில இருக்கணும் இல்லைங்களா? வேதம் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லும் பொழுது நம்ம செய்யக்கூடாது. இப்போ வாக்கு அளிக்கலாமா அளிக்க கூடாதா அப்படின்ட்டு வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது வாக்கு அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வசனங்கள் நமக்கு சொல்லுதுங்க. வாக்கு அளிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன் அப்படின் போது முதலாவது காரணம், கிறிஸ்தவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சமூகத்துல ஒரு நல்ல தாக்கத்தை இல்லைங்களா, நல்ல விதமா மற்றவங்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ல இருந்து 14 நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்றாரு. மேத்யூ சாப்டர் 5:39-14ல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாத்தீங்களா, உலகத்துக்கு நம்ம ஒரு உப்பா இருக்கிறோம், ஒளியா இருக்கிறோம். நல்ல ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். இது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? கவர்மெண்ட்ல இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. இதை நம்ம சரியாக இது பண்ணோம். இது தேவன் மூலியமா தான் நம்ம வருதுங்க. சரிங்களா? நம்மளே ஒதுங்கி இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு நல்ல மாதிரியை சொசைட்டிக்கு காட்டலைங்க. தவறான ஒரு ரோல் மாடல் ஆயிடுவோம். பிலிப்பியர் 2:15 என்ன சொல்றாருனாக்கா பவுல், பிலிப்பியன் சாப்டர் 2:15ல, கோணலும் மாறுபாடுமான சந்தையின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு இப்படி செய்யுங்கள். அவர்களுக்குள்ளே நீங்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். நம்ம உலகத்தார் போல இருக்கக்கூடாது. நம்ம ஞானமா இருக்கணும். கவர்மெண்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். தவறா ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்க. சரியான விதத்துல நம்மளுடைய கடமையை நம்ம ஆற்றணும். அதுதான் இங்க சொல்றாருங்க. இப்போ உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இதை ஒரு பிசினஸா பாக்குறாங்க. காசுனால சம்பாதிக்கலாம்ன்ற எண்ணத்துல பாக்குறாங்க. ஆனா நம்ம எப்படி பண்ணோம்னாக்கா, இதை ஒரு கடமையா, ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம இதை பண்ணணும். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10:11 நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11:10-11, நீதிமான்கள் வாழ்ந்தால் பட்டணம் மகிழும், துன்மார்கள் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் உயரும், துன்மார்க்கனுடைய வாயினால் அது இடித்து விடும். பாத்தீங்களா? சோ நீதிமான்கள் வாழ்ந்தால்தான் பட்டணம் சந்தோஷமா இருக்கும், எல்லாம் ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, 100% நீதிமான் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு ஓட்டிங்ன்றது கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பவர். அதை நம்ம கரெக்டான ஒரு ஆளுக்கு போடும் போது நம்ம இருக்கிற சொசைட்டி ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளேஸா இருக்குங்க. இது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பா தான் பார்க்கணுங்க சகோதர சகோதரி. இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாங்க. முதலாவது சத்தியம் நல்லா அறிஞ்ச நம்மளே இதை செய்யாத விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், இது தப்பானவங்களுக்கு ஒரு சாதகமா முடிஞ்சிடுங்க இல்லைங்களா? ஏன்னா நல்லவங்க எல்லாம் எல்லா விஷயத்துல இருந்து ஒதுக்கிட்டாங்க, தப்பானவங்க வளர்ந்துருவாங்க இல்லைங்களா? சோ 100% நியாயமானவங்க இந்த உலகத்துல இல்லைங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு சமூகத்துல தான் நம்மள வச்சு அவருக்கு உகந்தவங்களை அவரு தேர்ந்தெடுக்கிறாருங்க. அதுக்கும் வசனம் இருக்குது. கொஞ்ச நேரத்துல அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ நம்மளுடைய பங்கு இதுல இருக்கணும். ரெண்டாவது இந்த சொசைட்டி எதனால ஷேப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாரு அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அவங்களுடைய அந்த தாக்கம் இருக்கும் இல்லைங்களா? இந்த சொசைட்டி ஃபுல் வேற கெட்டவங்களே பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், தப்பாதான் முடியும் இல்லைங்களா? சில தவறான விஷயங்களை நல்லவங்கனால தடுக்க முடியும். இந்த சொசைட்டில எவ்வளவு தவறான விஷயங்கள் வர்றதுக்கு இன்னும் பாசிபிலிட்டி இருந்துச்சுங்க. சில நல்லவங்க சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அதெல்லாம் தடுத்துருக்குறாங்க. இது நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியிலே பாக்குறோங்க. ஸோ அதனால நம்மளோட பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனால டிசைன் பண்ண விஷயங்கள் இல்லைங்களா? இதெல்லாமே தன்னிச்சையா நடக்கிற விஷயம் இல்ல. தேவன் இதை அலோவ் பண்ணியிருக்கிறாரு. அவரு அலோவ் பண்ணியிருக்கிறாருனாக்கா இதுல ஒரு விஷயம் இருக்குது, பர்பஸ் இருக்கு. அதனால நம்மளுடைய விஷயம் தாக்கம் இதுல இருக்கணும்.
4வது என்னான்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேஸ்ட்டா போயிடும். ஸோ நம்ம அந்த வேல்யூ வந்து விட்டுறக்கூடாதுங்க சகோதர சகோதரி. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சமூகத்துல வந்து அநீதி செய்றவங்கள தான் அதிகம் இருக்கிறாங்க. இல்லைங்களா? நம்ம வந்து சைலன்ட்டா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த அநீதி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுனாக்கா, நம்மளுடைய வாய்ஸ வந்து ரேஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் தான் இந்த வோட்டிங் பவர்ன்றது. ஸோ அத நம்ம வந்து விட்டு விடக்கூடாது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட்ன்றது தேவனால ஆர்டைன் பண்ண விஷயம். இல்லைங்களா? இது யாரோ ஒருத்தர் பண்ணாங்க. நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இதெல்லாம் வந்து அநீதிமான்களால பண்ண விஷயம். இல்லைங்களா? தேவன தெரியாதவங்க வந்து உருவாக்குன சிஸ்டம் இது. அதனால வந்து நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நெனச்சிடக்கூடாது. ஸோ பைபிள் தெளிவா என்ன சொல்லுதுனாக்கா, இது தேவனால நியமனம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா அத்தாரிட்டியும் தேவனால கொடுக்கப்பட்டுச்சுங்க அதிகாரம். தேவன் இல்லாம அதிகாரம் இந்த பூமியில யாருக்குமே கொடுக்கப்படுறது அல்ல. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமன் சாப்டர் 13:1 பவுல் என்ன சொல்றாருங்க? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு எந்த ஆத்துமாவும் கீழ்ப்படிக கடவது. ஏனென்றால் தேவனால் உண்டாயிராத அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கின்ற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றன. பாத்தீங்கன்னா, உண்டாயிருக்கின்ற எல்லா அதிகாரங்களும் யாரால நியமனம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனாலங்க. இத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்களா? தேவன் இல்லாம யாருமே வந்து ராஜாவா உட்கார முடியாது, மினிஸ்டரா உட்கார முடியாது. இப்ப ட்ரம்ப் இருக்கிறாரு. இல்லைங்களா? நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னாக்கா, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்க வச்சு அவர் வந்துட்டாருன்ட்டு. அப்படி இல்லங்க. தேவன் அலோவ் பண்றாரு. அவர் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியால வந்து மோடி இருக்கிறாங்க. இல்லைங்களா? அதுவும் தேவன் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்றது செகண்டரி. தேவன் அவங்கள உட்கார வைக்கிறாரு அப்படின்றது தான் உண்மைங்க. இல்லைங்களா? தேவனுக்கு சில பர்ப்பஸ் இருக்குது. அதனால இத வந்து அலோவ் பண்றாருங்க. நேபுகாத்நேசர் இருந்தாருங்க. அவர் யாரால ராஜா ஆனாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவரை வந்து உட்கார வச்சாருங்க. தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரு. லேட்டரா வந்து நேபுகாத்நேசரே உணர்ந்துட்டாருங்க. தேவன் கொடுக்காம இந்த அதிகாரம் யார் கையிலயும் வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ல டானியல் சாப்டர் 2:21லங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாரிகளுக்கு அறிவையும் கொடுக்கின்றவர். பாத்தீங்களா? முக்கியமான பாயிண்ட். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்மளோட தேவன். இப்ப வந்து நம்ம ராஜாக்களின் காலத்துல இல்லைங்க. ஆனா இப்போ எப்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் மூலியமா தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் மூலியமா தான் அது நடக்குது. இது தேவனுடைய சித்தமா இருக்குது. அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் சகோதர சகோதரி. முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட ட்ரையல். பிலாத்துக்கு முன்பாக போறாரு இல்லைங்களா? பிலாத்து என்ன சொல்றாரு? உன்னை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, பேசுன்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது தேவன். தேவன் உனக்கு கொடாமல் போனால் உனக்கு இந்த அதிகாரம் வந்திருக்காது அப்படின்ட்டு சொல்றாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஜான் சாப்டர் 19:11ல இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. பாத்தீங்களா? இது பரத்துல இருந்து வந்திருக்கிற அதிகாரம் தேவன் கொடுக்காமல் இந்த அதிகாரம் உமக்கு வரல அப்படின்றத புரிய வைக்கிறாரு. இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது இதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. இந்த எலெக்ஷனு, கவர்மெண்டோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா இது தேவன் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சருங்க. தேவன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இல்லைங்களா? இதை அக்செப்ட் பண்ணோம்னாக்கா தேவனுடைய சித்தத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும். 2வது வந்து இதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஓட் போடும்போது தேவனுடைய அதிகாரத்தை நம்ம வந்து வேல்யூ பண்றோம்ட்டு அர்த்தம். இல்லைங்களா? 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே அவருடைய சித்தத்தை மனிதர்கள் மூலியமா தான் செய்யறாரு. மனிதர்கள் இல்லாம வந்து பண்றது இல்ல. அதை நம்ம உணரணும். நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதுல நம்ம இன்வால்வ்மெண்ட் அதிகமா காமிச்சோம்னாக்கா சில தவறான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாங்க. 100% தவிர்க்க முடியாது. அதாவது ஒரு சில பங்கு நமக்கு இருக்குங்க. இம்பாக்ட் இருக்குது கண்டிப்பா. இதுல வந்து நம்ம எங்கேஜ் ஆகணுங்க. சரிங்களா? இது மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா கீழ்ப்படுகிறோம். ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 13:1ல நம்ம எல்லாருமே வந்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ நம்ம இத கீழ்ப்படி பண்ண வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. 3வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, ஒரு நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்றதுல தவறு இல்லைங்க. சரிங்களா? அதோட வெல்ஃபேருக்காக நம்ம ஆசைப்படுறதுல தவறே இல்லை. தேவனா அதுதான் நம்மளுக்கு வந்து வேதத்தின் மூலியமா கற்றுக் கொடுக்கின்றார். ஏன்னா நம்ம வந்து சொசைட்டிக்கு வெளியில இல்லைங்க. ஒரு நாடுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இல்லைங்களா? அதுல நல்லது கெட்டதுல நமக்கு வந்து பங்கு இருக்குது. தேவனுடைய சித்தமும் அதுல இருக்குது. தேவன் நமக்கு ஜெபம் பண்ண வந்து சொல்றாரு. இல்லைங்களா? நமக்கு ஒரு நல்ல லீடர் வரணும் அப்படின்றதுக்கு நம்ம ஜெபம் பண்றதுல தவறே இல்லைங்க.
இல்லைங்களா? இது வேதத்துக்கு புறம்பான விஷயமும் அல்ல. அதுக்கு வசனமும் இருக்குதுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஜெரேமியா சாப்டர் 29:7ல, நான் உங்களை சிறைப்பட்டு போன பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். பாத்தீங்களா? இஸ்ரேல் ஜனம் எங்க வந்து சிறைப்பட்டு போயிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன். அந்த தேசத்துல சமாதானம் இருக்கணும்ட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாருங்க. பாத்தீங்களா? சோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருனாக்கா 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல, 1 தீமோத்தி சாப்டர் 2 1 and 2ல யாருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு. நான் பிரதானமாய் சொல்லுகின்ற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கு ஜெபம் பண்ணுன்றாருங்க? அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, எல்லாருக்காகவும் நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அது வந்து தவறே இல்லைங்க. டைட்டஸ்ல கூட நம்ம வந்து பாக்குறோம். தீத்தோ 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, துரைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நெற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். பாத்தீங்களா? துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டு இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து தேவனுக்கு விரோதமா அருவருப்பான காரியம் பண்ணும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லைங்களா? கீழ்ப்பட்டு இருக்கணும். எந்த விஷயத்துலனாக்கா நல்ல விஷயத்துல நம்ம வந்து கீழ்ப்பட்டு இருக்கணுங்க. நம்மள வந்து நல்வழிப்படுத்த டிசிப்ளின் படுத்ததான் தேவன் வந்து கவர்மெண்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அமைத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணோங்க. டாக்ஸ் கட்டணும் கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தேவன் அமைத்த விஷயங்கள் தாங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம நல்லா இருக்கணும்னாக்கா இந்த நாடு நல்லா இருக்கணுங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சரியான கேண்டிடேட்க்கு ஓட் போடணும். அப்போ வந்து இந்த நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போகும். சரிங்களா? சோ இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து தவறான லீடர்ஸ் கிட்ட நாடு போச்சுன்னு வச்சுங்களேன், என்னென்ன ஆகும்னாக்கா இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசுங்க. நீதி நியாயம் இருக்காது இல்லைங்களா? எக்கனாமி வந்து ரொம்ப டவுன் ட்ராடன் ஆயிடும். சமாதானம் இருக்காதுங்க. இதெல்லாம் வந்து செம்மையா இருக்கணும்னாக்கா சரியான லீடரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? சோ வெல்ஃபேர் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெறும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது. நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்மளும் அதுல வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணணும் இல்லைங்களா? என்கேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு தேவனே, நம்ம அயலான நேசிக்க சொல்லிக்கிறாரு இல்லைங்களா? ஓட் போடாம அப்படியே இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், எப்படி பண்ண முடியும்? சோ நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாக்கா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபாடு காட்டணும் இல்லையா? சோ நல்ல லீடரை வந்து நம்ம தேர்ந்தெடுச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம சுவிசேஷ கூட தடைப்படாது. அந்த மாதிரி ஒரு லீடர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா? ஒரு சமமா எல்லாரையும் பாக்குறவங்க அந்த மாதிரி ஒரு லீடரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தா நம்மளே வந்து அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நோக்கத்துல வந்து நம்ம 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த மாதிரி லீடரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நீதிமானா இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும், டேலண்ட் இருக்கணும் அவர்கிட்ட. சும்மா நம்ம ஃபேமிலியில எல்லாரும் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அவர் எந்த மாதிரி ஆளு, கேப்பபிலிட்டி இருக்குதா, முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்து ஞானமா நம்ம வந்து பண்ணணும் இல்லைங்களா? 100% நீதிமான்ன்றவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஆனா ஓரளவுக்கு இல்லைங்களா, நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். அந்த ஞான தேவன் வந்து நம்மளுக்கு தராரு. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். எக்ஸடஸ் சாப்டர் 18 verse 21, நீ ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதர்களை தேர்ந்து கொண்டு. பாத்தீங்களா? யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றாருனாக்கா தேவனுக்கு பயந்தவங்க, சக்தி வாய்ந்தவங்க, பொருளாசை இல்லாதவங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி இல்லைங்களா? அததான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்க தேர்ந்தெடு. அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் வை. பாத்தீங்களா? சோ தேர்ந்தெடுக்கணும்னாக்கா இதெல்லாம் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்கள தேர்ந்தெடு அப்படின்றாரு. உபாகமம் 1:13 கூட நம்ம பாக்குறோம். டியூட்ரானமி சாப்டர் 1:13ல உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அனுபவம் உள்ள மனுஷர்களை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த மாதிரி மனிதர்களை தெரிந்து கொள்ள சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஞானம், விவேகம், அனுபவம்
இல்லைங்களா? இந்த மாரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க அப்படின்றாங்க. அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக வைப்பேன் என்று சொன்னேன். பாத்தீங்களா? இந்த மாரி கேரக்டர்ஸ் இருக்கணும். ஞானம் அந்த தேவன் நம்மளுக்கு குடுத்திருக்கிறாருங்க. சும்மா வந்து யார் யாரையோ தேர்ந்தெடுக்க கூடாது. இல்லைங்களா? காசு குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுக்க கூடாது. அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறாங்களா? ஞானம் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? எந்த ஒரு கபடமும் அவங்க கிட்ட இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து வோட் பண்ணுங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் சாப்டர் 23 வெர்ஸ் 3ல இஸ்ரவேலின் தேவன் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலின் கண்மணியானவர் எங்களிடத்தில் வசனித்தோது மனுஷரை நீதியாய் ஆண்டு தெய்வ பக்தியோட அரசாளுகிறவர். பாத்தீங்களா? மனுஷரை எப்படி ஆளணும்? நீதியாய் ஆண்டு தேவ பக்தியோட வந்து அரசாட்சி செய்யணும். அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடு அப்படின்ட்டு சொல்றாருங்க. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு லீடர் எடுக்கிற டெசிஷன் வந்து வெறும் 10 பேரை ஒண்டி பாதிக்க போறது கிடையாது. இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் வந்து பாதிக்கும். அதனால நம்ம பார்த்து பார்த்து ஞானத்தோட வந்து ஓட்டு போடணும். 2வது விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து நீதியுள்ள லீடர்ஸை தேர்ந்தெடுக்கும் போது இந்த கரப்ஷன் அப்புறம் வந்து அநீதி வந்து ஓரளவுக்கு குறையும். அப்படின்னாக்கா 100% நீதிமான்றவங்க யாருமே இந்த உலகத்துல இருக்காதுங்க. எல்லாருக்கும் வந்து டார்க்கஸ்ட் ஷேடு வந்து இருக்குது. ஆனா நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு அவர் பயப்படுறாரா? எல்லா மதத்துல இருக்கிற ஜனங்களையும் வந்து ஒரே மாதிரி பாக்குறாங்களா? இல்லைங்களா? டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? இல்லைங்களா? ஒரு ஒரு சாராரை வந்து கொடுமைப்படுத்துறது. இப்ப கிறிஸ்டியனுக்கு விரோதமா, முஸ்லிம்ஸ்க்கு விரோதமா எவ்வளவு அநீதிகள் இந்தியால வந்து ஆகுதுங்க. அத பண்றவங்கள வந்து நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணக்கூடாது. இல்லைங்களா? சோ நம்ம ரொம்ப ஞானமா வந்து தேர்ந்தெடுக்கணுங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்காடி தேவபக்தி இல்லாத லீடர்ஷிப்பை நம்ம சூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், நாடே வந்து நாசமா போயிடும். இல்லைங்களா? தேவபக்தி இருக்கிறவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து பயப்படுவாங்க. ஒரு டிசிஷன் எடுக்க முன்னாடி பயப்படுவாங்க. நம்ம பண்றது தப்பு அப்படின்ற அந்த உணர்வு உள்ள வரும். கடவுள் பக்தி இல்லாதவங்களுக்கு எல்லாமே சரின்ற மாதிரி தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்போதுமே வந்து கேரக்டருக்கு தான் வேல்யூ பண்ணுங்க. தேவன் வந்து கேரக்டர் தான் பாக்குறாரு தவிர கரிஸ்மாவை பார்க்கறது இல்ல. இல்லைங்களா? எவ்வளவு பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்னங்க, ஒரு சினிமா ஆக்டர் பின்னாடி போறாருங்க. இல்லைங்களா? சினிமால இருந்தா அவர் நல்லது பண்ணிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவருக்கு டேலண்ட் இருக்குதா? உண்மையிலேயே அவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்குதா? இதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. இல்லைங்களா? ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கரிஸ்மாக்கு தேவன் வந்து வேல்யூ கொடுக்கறது இல்லைங்க. கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? நம்ம வந்து வயசா சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்து ஹார்ம் வரும். இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்த தேவன் நமக்கு திரும்பி திரும்பி உணர்த்துறாரு. இந்த ஒடுக்கப்பட்டோர், வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ஸா வந்து இருக்க சொல்றாரு. நம்ம முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. இல்லைங்களா? கஷ்டப்படுறவங்க இருந்தா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுங்க. ஏதாவது ஒரு உதவியை வந்து நம்ம பண்ணோம். இல்லைங்களா? சோ ஓட்டு மூலியமா கூட நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணலாங்க. சரியான லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூலியமா. இல்லைங்களா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கணும். Proverbs 31:8லங்க, பேசாதவனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையானவனுக்கும் எளிமையானவனுடைய வாழ்க்கை விசாரி. பாத்தீங்களா? சிறுமையானவனுக்கும் எளிமையானவனுக்கும் நீ வந்து விசாரி. அவங்களுக்காக உன் வாயை திற. இல்லைங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாருங்க. இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்க சகோதர சகோதரி. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஐசாயா சாப்டர் 1:17ல, நன்மையை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். பாத்தீங்களா? முக்கியமான பாயிண்ட் என்னங்க, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஆதரியுங்க. சோ நம்ம எந்த மாதிரி லீடரை சூஸ் பண்ணோம்னாக்கா, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு துணையாக யார் நிக்கிறாங்களோ, சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களோ அவங்கள தாங்க சூஸ் பண்ணோம். இல்லைங்களா? நியாயத்தை விசாரியுங்கள், விதைவிக்காக வழக்காடுங்கள். பாத்தீங்களா? நியாயத்தை விசாரிங்க, விதைவிக்காக வழக்காடுங்க அப்படின்றாருங்க. மீகா 6:8ல கூட என்ன சொல்றாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து. பாத்தீங்களா? நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. சொசைட்டிக்கும் நமக்கு எந்த ஒரு பங்குமே இல்லை, இது சாத்தானோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? தேவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கிறாருங்க. அதை வந்து நம்ம ஞானமா பண்ணுங்க சகோதர சகோதரி. இதன் மூலியமா நம்மளுடைய பங்களிப்பை வந்து கொடுக்கலாம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எளிமையானவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம்னா என்னன்னு தெரியாது. இல்லைங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம தான் நாங்க சப்போர்ட் பண்ணி நிக்கணுங்க. நம்ம ஹோட் மூலியமா என்ன பண்றோம், அவங்களுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்றோம். அமைதியா இருப்பது வந்து இன்ஜஸ்டிஸ் தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குது, அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தா நம்மளும் வந்து குற்றவாளி தான். இல்லைங்களா? 3வது விஷயம் வந்து,
ஓட்டிங் பண்ணாம நம்ம இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், மற்றவங்களுக்காக நம்ம எப்படி நிக்க முடியும் இல்லைங்களா? அது வந்து மத்தவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்காக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான ஒரு ஆயுதம் ஓட்டிங் பவர்ன்றது. தேவன் வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட கேள்வி கேட்பாருங்க. உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தனே, நீ ஏன் வந்து சரியா அதை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம இக்னோர் பண்ற மாதிரி இல்ல. நீதின்றது தேவனுடைய கேரக்டர். இந்த நீதியை நம்ம செய்யும் போது தேவனுடைய கேரக்டரை வந்து நம்ம வெளிப்படுத்துகின்றோம். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறாரு. சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து உண்மையா இருக்கணும்ன்றாருங்க. லூக்கா 16:10 லூக் சாப்டர் 16:10 என்ன சொல்றாரு? கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கின்றான். கவர்மெண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஓட் போடணும். அது நம்மளுடைய ரைட் தாங்க. இந்த விஷயத்துல நம்ம வந்து உண்மையா இருந்தாக்கா, பெரிய விஷயத்திலயும் நம்ம வந்து கண்டிப்பா உண்மையா இருக்கணும். அது யாருக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுக்காக தான் நம்ம வந்து பண்றோம். கொலோசியர் 3:23 நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமா செய்யணும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தான். அதை வந்து நல்லதுன்னு தான் நம்ம வந்து செய்யணுங்க. ஏன்னா பவுல் தெளிவா எழுதுறாருங்க. என்ன சொல்றாருனாக்கா, கவர்மெண்ட் வந்து தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்கு நம்ம கீழ்பட்டுதான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம செய்கின்ற இந்த சின்ன சின்ன விஷயம் கூட லாங் டேர்ம்ல ரொம்ப பெரிய பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ரெண்டாவது, ஓட்டுன்றது ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அது வெறும் ரைட்க்கு மட்டும் கிடையாது. அது என் ரைட்டு, நான் போட்டா போடுவேன், விட்டா விடுவேன் அப்படின்ட்டு இல்லைங்க. அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. மூணாவது வந்து இதை நெக்லெக்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன மாதிரி ஒரு ஊழியக்கார ஆயிடுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப புவரான ஒரு ஊழியக்கார ஆயிடுவோம் இல்லைங்களா? நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. தேவன் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை வந்து இவாலுவேட் பண்ணுவாருங்க இல்லைங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சின்ன சின்ன ஆக்ஷன் என்ன ஆகுதுனாக்கா பெரிதான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல தேவன் என்ன பண்றாருனாக்கா, நிறைய பேரை கவர்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்பை தேவன் என்ன பண்றாருங்க, எகிப்து கவர்மெண்ட்டுக்காக பயன்படுத்தினாருங்க. நிறைய பேருக்கு என்ன ஆச்சுனாக்கா ரட்சிப்பு வந்ததுங்க. நிறைய பேரை வந்து காப்பாத்துனாங்க பஞ்சத்துல இருந்து. தேவன் என்ன பண்ணாரு, யோசேப்பை வந்து யூஸ் பண்ணாருங்க. யோசேப்போட பங்களிப்பு ரொம்ப பெருசுங்க இதுல. ரெண்டாவது வந்து தானியலுக்கு பாபிலோன் ராஜ்யத்துல ரொம்ப பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு. அந்த ராஜா என்ன பண்றாருங்க, உயர்ந்த ஸ்தானத்தை வந்து அவருக்கு அடுத்து வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருனாக்கா, அவர்கிட்ட ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுங்க. ரோம் நாட்டு சேர்ந்த பிரஜையா இருந்தாரு. அதோட அதிகாரத்தை வந்து கரெக்டான டைம்ல வந்து பயன்படுத்தினாரு. அதை வானான்ட்டு அவர் வந்து சொல்லுங்க சகோதர சகோதரி. அதே போலதான் நமக்கும் வந்து சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அது தேவனுடைய மகிமைக்கு நம்ம பயன்படுத்தணுங்க. ஆனா ஒண்ணு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓட் போடுறது நம்மளோட ரைட். அதே சமயத்துல இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான் நம்மளை வந்து காப்பாத்த போறாங்க இல்லைங்களா? அவங்க மேல வந்து 100% நம்பிக்கை வச்சிடக்கூடாதுங்க. இதெல்லாம் தேவன் பண்றாரு. தேவன் கொடுத்த ஞானத்துல நம்ம வந்து ஓட் போடுறோன்ற எண்ணத்துல மட்டுமே நம்ம போடணுமே தவிர, மனிதர்கள் மேல, இந்த பொலிட்டீஷியன்ஸ் மேல, அதிகாரத்தின் மேல நம்ம 100% நம்பிக்கை வந்து வச்சிடக்கூடாது. அது வந்து தவறு இல்லைங்களா? ஃபேன் ஆயிடக்கூடாதுங்க அவங்களுக்கு. சில பேர் வந்து ஃபுல்லா அந்த பொலிட்டீஷியனுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. அப்படியே நம்ம போகக்கூடாது. சங்கீதம் 146 அதிகாரம் 3வது வசனம், சாம் சாப்டர் 146:3 பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள். பாத்தீங்களா? அவங்கள நம்பாதீங்க. என்னைக்கு வேணா அவங்க வந்து மாறுவாருங்க. மாறாதவர் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா? யோவான் 18 அதிகாரம் 36வது வசனத்துல, ஜான் சாப்டர் 18:36 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லங்க. இது பர்மனண்டா நம்ம வந்து இருக்க போறது இல்லை. கொஞ்ச காலம் தான் இங்க வந்து இருக்க போகின்றோம். சோ இங்க வந்து நம்ம ஞானமா அந்த நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ப்ரிவிலேஜஸ் வந்து பயன்படுத்தணுமே தவிர, இதுதான் நித்தியம் அப்படின்ட்டு நினைச்சிடக்கூடாதுங்க. ஸோ கன்க்ளூஷன்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல வந்து ஓட் போடுங்க அப்படின்ட்டு டைரக்டான வசனம் இல்லை. ஆனா கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும்ட்டு வசனம் இருக்குது. அதன் மூலியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஓட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் பண்ணுங்க மெயினா இல்லைங்களா? யாரை தேர்ந்தெடுக்கலாம், யாருக்கு போடலாம் அப்படின்ட்டு தேவனை நீங்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தின் அடையாளத்துல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம வந்து போடணுங்க. ரெண்டாவது வந்து எப்போதுமே பைபிள் வேல்யூஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? பார்ட்டிக்கு வந்து நம்ம லாயலா இருக்கக்கூடாது. மூதியாத காலத்துல இருந்து இந்த பார்ட்டிக்கு தான் நான் வந்து போட்டிருக்கிறோம், அவங்களுக்கு தான் போடும் அப்படி இல்லைங்க இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில அந்த வேல்யூஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மூணாவது வந்து நீதி, நியாயம், சத்தியம், இது மூணை வந்து நம்ம தேடணும். ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து ஓட் போடணும். தேவன்
தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.